இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாமினர் 400 PS4 தான் பார்க்க போகிறோம். 2019 மாடல். ஸோ நான் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இந்த வீடியோ கிடையாது. ஸோ ஓனர்கிட்ட கேட்க போகிறோம். வண்டி வந்து 5000 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு, 5000 சம்திங் ஓடிருக்கு. ஸோ ஓனர்கிட்ட கேட்க போகிறோம். மைலேஜ் டாப் ஸ்பீட் மற்றும் அதில் ஹைவேல ஓட்டு அவர் வந்து டூரராக ஒன்லி வந்து சிட்டியில் ஓட்ட மாட்டார், ஒன்லி ஹைவே அந்த மாதிரி ட்ராவல் வந்து கேட்டுடலாம் வண்டி எப்படி இருக்குன்னு. இவரா வண்டியோட ஓனர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ வண்டி கொடுத்ததுக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டுடலாம் எதுக்கு இந்த வண்டி எடுத்தார், மைலேஜ் டாப் ஸ்பீட் எல்லாமே அவர்கிட்டயே கேட்டுடலாம். ப்ரோ நான் எதுக்கு ப்ரோ நீங்கள் இந்த வண்டி எடுத்தீங்க? டூரிங் தான் ப்ரோ. டூரிங் தான். இந்த வண்டி முன்னாடி என்ன வண்டி சூஸ் பண்ணிங்க? இதுக்கு முன்னாடி வந்து ஹிமாலயன் சூஸ் பண்ணேன். ஹிமாலயன் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அப்போ நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். இதை சூஸ் பண்ணிங்களா? வேறு என்ன வண்டி? வேறு எந்த வண்டியும் பார்க்கல ப்ரோ. இந்த வண்டி தான் கேசர் 150 வச்சுருந்தேன். அதுதான் ஃபஸ்ட் வண்டி. அது ஒரு 10 இயர்ஸ் ஓட்டியிருப்பாங்க. இந்த வண்டி எப்படி ப்ரோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஒரு 400 சிசிக்கு ஓகேவா? பட்ஜெட்டுக்கு ஓகே ப்ரோ. 400 சிசி இந்த ப்ரைஸ்க்கு ஓகே. பஜாஜ் அதெல்லாம் ஓகே. பஜாஜ் இன்ஜின் நிறைய காலங்கள்லாம் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது? நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ப்ரோ. மெயின்டைன் பண்ணுறது மற்றபடி பார்ட்ஸுங்க ரேட் அதிகம். சர்வீஸ் இந்தியா ஃபுல்லாக கிடைக்கும். சர்வீஸ் லாங் எங்கே எடுத்து போனோம்னா இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் இருக்குது. மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கிடைக்குது ஹைவேல? ஹைவே வந்து 30 கொடுக்கும் ப்ரோ. 30 கொடுக்கும். சிட்டியில்? சிட்டி நான் யூஸ் பண்ணதில்லை. 25 to 30 தான் என் ரேஞ்சு மைலேஜ் ஆகும். சர்வீஸ் காஸ்ட் எப்படி ப்ரோ இருக்குது? சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் ப்ரோ 500 கிலோமீட்டர். இப்போ எத்தனை சர்வீஸ் விட்ருக்கீங்க? செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் சர்வீஸ். செகண்ட்ஸுக்கு எவ்வளோ ஆச்சு? செகண்டுக்கு 2000 தான் ப்ரோ ஆச்சு. 2000. ஃப்ரீ சர்வீஸ் 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ சர்வீஸே 2000 ஆச்சு. இன்ஜின் ஆயில் வந்து 1.5 லிட்டர் மாற்றுவாங்க. கூலண்ட்டு, ஏர் ஃபில்டரு, செயின் லூப். உங்களுக்கு வேறு எதாவது மாட்டியிருக்காங்க ப்ரோ வண்டியில்? இது வந்து போயிடுச்சு நீங்கள் இது மாட்டிருங்கன்னு சொல்லியிருக்காங்களா? மாட்டினான்னு சொன்னால் இது மேலே ப்ரோ இந்த ஸ்க்ரூ போயிடும். சேரிகேட் ஸ்க்ரூ அது மாற்றி தருவாங்க. மற்றபடி மெயினாக எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது ப்ரோ. இந்த வண்டி க்ரூசிங் ஸ்பீட் எவ்வளோ ப்ரோ? நீங்கள் ஒரு ஹைவே 170 போகலாம் ப்ரோ. க்ரூசிங் ஸ்பீட் சொல்கிறேன். ஹை ஸ்பீட் க்ரூசிங் ஸ்பீட் வந்து ஒரு 100 இல்லை 130 போகலாம் ப்ரோ. 130க்கும் போகலாமா? டாப் ஸ்பீட் எவ்வளோ போகலாம்? 170 ப்ரோ. 170க்கும் கரெக்டாக போயிடுதா? இல்லை வந்து ஸ்லோவாக ஏற மாதிரி இருக்கா? எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? 170 போகலாம். அதுக்கு மேலேயும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் 170 தான் லாஸ்ட். 170 தான் போகுது வண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணதுக்கும் எவ்வளோ ப்ரோ டாப் ஸ்பீடு? 150 மேலே பண்ணியிருக்கோம். 150 மேலே பண்ணியிருக்கீங்க. வைப்ரேஷன் எப்படி ப்ரோ? வைப்ரேஷன் ஹேண்டில் பாரில் வரும். ஹேண்டில் பாரில் ஃபில்ட்ரஸ்ட்டில் வரும். பில்லியன் யாரும் அவ்வளோ கூட்டு போனதில்லை. சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க? இதுக்கும் ஒன் டேயில் ஒரு 700 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். ஒன் டே சென்னை டு தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து வந்தேன். உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட் எப்படி ப்ரோ இருந்தது? நல்லாவே இருக்கும் ப்ரோ. ஒரு நான் ஸ்டாப்பிங்காக ஓட்ட முடியாது. 100 120 அந்த ஸ்பீடில் ஒரு பிரேக் எடுத்து போனால் ஓகே இருக்கும். பிரேக்கிங் எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் பிரேக் ஒரு சொல்லுவாங்களே இவ்வளோ ஸ்பீடில் போனால் எதாவது கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட முடியும் அப்படின்னு. அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ? இல்லை ப்ரோ, பிரேக்கிங் வந்து 80-20 அப்படி பிடிக்கணும், இல்லை 60-40 அப்படி பிடிக்கணும். ஃப்ரண்ட் வந்து தான் மேக்ஸிமம் பிரேக்காக யூஸ் பண்ணிவிட்டு பேக் வந்து லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். பேக் பிரேக் எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? பேக் பிரேக்கு இல்லை ப்ரோ, அந்த வண்டி வெயிட்டுக்கு பேக் பிரேக்கு செட் ஆகாது. ஃப்ரண்ட் மட்டும் தானே? ஃப்ரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணினா தான் முடியும். வண்டி வெயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் சம்திங் அந்த மாதிரி போய் நீங்கள் நிறுத்திருக்கீங்களா வண்டி? பிரேக்கிங் வச்சே இல்லை கீர் கட் இன்ஜின் பிரேக்? நிறைய வாட்டி நிறுத்திருக்கேன் ப்ரோ. பிரேக்கிங் வச்சே நிறுத்திட்டீங்களா? பிரேக்கிங்லேயே நின்றுடும் வண்டி, ஃப்ரண்ட் பிரேக்லேயே. ஏபிஎஸ் இருக்கிறதே ஸ்கிட் ஆகாது. பில்லியன் உட்காந்துருக்காங்களா ப்ரோ ரைடு போகும்போது? பில்லியனாக உட்காரலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ பில்லியன் உட்காந்துருக்கு. சிட்டியில் அந்த மாதிரி ஏதாவது பில்லியன் வந்திருக்காங்க? கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. சிட்டியில் நான் யூஸ் பண்ணதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உட்காந்தது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு ஓட்டி பார்த்துருக்காங்க, உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி லாங்கெல்லாம் கூப்பிட்டு போனதில்லை. சிட்டிக்குள்ள ஒரு 10-15 அந்த மாதிரி கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க பேக் சீட்? கம்ஃபர்ட் கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டம் தானே கொஞ்சம்? ஏன்னா நான் ஸ்பீட் எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் முன்னாடி வருவாங்க, பின்னாடி போவாங்க. டயர் எப்படி ப்ரோ இருக்குது? டயர் இது எம்ஆர்எஃப் டயர் தான் ப்ரோ. ஒரு 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அது வரைக்கும் வராது. கிரிப் எப்படி இருக்குது? ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப்பான இஷ்யூஸ் எதாவது இருக்கா? கிரிப்பு அவ்வளோன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல. கீர் ரேஷியோ எப்படி ப்ரோ இருக்குது ஹைவேல ஓட்டுறதுக்கு? ஹைவேல ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. நீங்கள் 5th 6th அதிலே மாற்றி ஓட்டிக்கலாம். சிட்டிக்குலனா நீங்கள் அதை நான் யூஸ் பண்ணதில்லை சிட்டிக்குல. ஆனால் சிட்டியில் ஓட்டுறது கஷ்டம், ரேஷியோ அதிகம். 2-3 நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீர்லேயே நீங்கள் ஒரு எவ்வளோ ஸ்பீடில் போய் நீங்கள் கீர் மாற்றுற மாதிரி இருக்கும் செகண்டுக்கு? நான் சீக்கிரம் 30 அப்படி மாற்றிடுவேன் ப்ரோ. 30-40 அப்படி மாற்றிடுவேன். 20-30-40 அந்த சமயத்துலேயே மாற்றிடுவேன். இப்போ இதே மாதிரி RC390 அந்த மாதிரி ஏதாவது ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கோம், எல்லா வண்டி ஓட்டிருக்கோம். அந்த வண்டி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது இல்லை இந்த வண்டி கம்ஃபர்ட்டாக இருந்தது ப்ரோ?
எனக்கு இந்த வண்டி ஓகே தான் ப்ரோ. ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கபடியா இந்த வண்டி ஓகே. எப்படி இது டூரிங் தானே ப்ரோ, அது சிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது டூரிங் தானே ப்ரோ. இப்போ ஸ்பீட் நீங்கள் ஒரு 100 அந்த மாதிரி போகும்போது க்ரூஸ் பண்ணிட்டு போகும்போது மிரர் விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கா இல்லை ஷேக்கிங்? இல்லை நல்ல மிரர் ப்ரோ இது. இது நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்களா? 2018 2019 கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. இது கம்பெனியில் கொடுத்தா இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா? கம்பெனியில் கொடுத்தது. கம்பெனியில் என்னென்ன ப்ரோ இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ட்ராவலர் சேஞ்சிங் அவ்வளோ பெரிய ட்ராவலர்லாம் இல்லை, சேஞ்சிங்லாம் இல்லை. கார்டு போட்டிருக்கேன். எவ்வளோ ஆச்சு? போட்டிருக்கேன் இது. வின்சீல் போட்டிருக்கேன். இது வேலைக்கு ஆகாது, உடஞ்சிச்சு. எவ்வளோ ப்ரோ இது? வேறு எதுவும் பிராண்ட் தான் பார்க்கணும். எக்ஸ் டைப் மாடல் தான் பார்த்து போகணும். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ இருக்குது? 14 லிட்டர். 14 லிட்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா ஹைவேல ஓட்டுறதுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா அப்படி இருந்து? இல்லை ப்ரோ ஓகே ப்ரோ. ஆனால் நம்ம ஸ்டாப்பிங் எப்படினாலும் 100 and 150 எடுத்துருவோம். அதுக்குள்ளே பெட்ரோல் பங்க் பார்த்து போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் நான் ஸ்டாப்பிங்கெல்லாம் 300 கிலோமீட்டர் ஓட்ட முடியாது நம்ம. எத்தனை கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிருக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 150 வரைக்கும் ஓட்டலாம். 150 200 ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டுனா உங்களுக்கு இன்ஜினோட ஃபீல் எப்படி ப்ரோ இருக்குது? உங்களுக்கு வந்து அந்த பவரே குறைஞ்ச மாதிரி இருக்கா இல்லை பவர் வந்து கரெக்டாக இருக்கா? ப்ரோ பவர் நல்லா தான் இருக்குது. ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்பீடில் போகணும், புல் பண்ணி ஓட்டக்கூடாது. 100 120 30 அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். திடீர்னு 170 அப்படிலாம் போனீங்கன்னா கஷ்டம், வண்டி ரொம்ப இதாகும். ப்ரோ இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் சொல்கிறேன். இந்த இடம் ஆம்பர் வந்து வைப்ரேஷன் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது? லாங் போகும்போது வைப்ரேஷன் அவ்வளோ தெரியாது. வண்டி ஓகே தான் ப்ரோ, பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஹீட்டு வந்து அவ்வளோலாம் அடிக்கலன்னு சொல்கிறாங்க. 390 RC அது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட வந்து கம்மின்றாங்க. உங்களுக்கு வந்து இது எப்படி ஃபீல் ஆச்சு ஹைவேல ஓடும் போது? இது ஹீட்டு கம்மியாக தான் ப்ரோ இருக்குது. ஹைவேல தெரியாது மேக்ஸிமம் ஸ்பீடு ஹீட்டு. எங்கேயாவது ஸ்டாப் எடுத்திங்கன்னா லைட்டாக தெரியும் ஹீட்டு, மற்றபடி நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஹெட்லைட் விசிபிலிட்டி நைட்டில் ஓட்டிருக்கீங்களா ப்ரோ? ஓட்டிருக்கேன் ப்ரோ. ஹெட்லைட் வந்து மீதி வண்டியோட இந்த வண்டி நல்லாயிருக்கும். கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கும் ப்ரோ. இந்த வண்டி எக்ஸ்ட்ரா லைட் எதுவும் போட தேவையில்ல. 2 வருது, எல்லாமே LED லைட் தான் ப்ரோ. பெஸ்ட் தான் ப்ரோ. டாமினார்ல ஆஃப் ரோடு பண்ணியிருக்கீங்களா ப்ரோ இதில்? பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆஃப் ரோடில் ஏதாச்சும் இடிக்கிற மாதிரி 100? ஆஃப் ரோடு நம்ம பார்த்து ஓட்டணும் ப்ரோ. அதாவது என்ன சொல்கிறது, வண்டி கொஞ்சம் ஷார்ட்டில் ஏதாவது இல்லை பிளாஸ்டிக் கம்மி தான் ப்ரோ. ரொம்ப ஆஃப் ரோட்லாம் ஓடுறது. நம்ம சென்னை ரோடை விட கொஞ்சம் ஊர் சைடு ரோடு ஓட்டிங்கன்னா தெரியும் ஆஃப் ரோடு பெரிய ஆஃப் ரோட்லாம். ஓகே ப்ரோ, நான் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டி பிடிச்சி தான் எடுத்துருக்கோம். எது இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். வண்டியை மெயின்டைன் பண்ண ஒரு ஸ்டார்டிங் ட்ராவலரிங்க்கு ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 400cc டாமினருக்கு வராங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்களா இல்லை ஒரு 300cc போக சொல்லுவீங்களா? இல்லை ப்ரோ, வண்டி எடுக்கலாம். ஒரு 150cc யூஸ் பண்ணவங்க பசங்க எடுக்கலாம். இது வெயிட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும்னா எடுக்கலாம். மற்றபடி இதில் ஒரு பெரிய இஷ்யூவும் கிடையாது. ஓட்டுற ரெகுலர் வண்டி மாதிரி தான் இருக்கும். இல்லை வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, எங்கேயும் ஹைவே எங்கேயும் போகும்போது சடனாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. கீரெலாம் எப்படி ப்ரோ இருக்குது? நீங்கள் மாற்றும் போது உங்கள் நியூட்ரல் ஃபீல் எதாவது இருக்கா இல்லை கீரை வந்து கரெக்டாக இருக்கா? இல்லை ப்ரோ, கீர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இஷ்யூ எல்லாம் இல்லை. வேறு எந்த இடத்துல உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகுது? நான் வந்து நான் ஓட்டி பார்த்தா இந்த இடமும் ஸ்டைலில் வந்து ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு எங்கே ஃபீல் ஆகும்? ஓகே தான் ப்ரோ. வண்டி வாங்கி 1 இயர் தான் ஆகுது. பெருசாகவும் லாங் போனதில்லை. ஓகே ப்ரோ. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போயிருக்கோம் ப்ரோ. எப்படி போனது? இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா? இல்லை ப்ரோ, நல்ல வண்டி ப்ரோ. அந்த ரேஞ்சு அந்த பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி வாங்கலாம். மெயின்டைன் மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா சரி. செயின் தான் பஜாஜ் பற்றி கொஞ்சம் மெயின்டைன் பண்ண. செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கீங்களா? இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். படித்து க்ளீன் பண்ணி அப்பப்போ செயினை மட்டும் பார்த்துட்டே இருந்தோம்னா ஓகே. மற்றபடி வண்டி பக்காவாக இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். அவ்வளோதான் கேட்க வேண்டியது. அவர்கிட்ட கேட்டேன், கரெக்டாக பதில் சொல்லிட்டாரு. ஸோ தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.